இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து தமிழ்நாட்டுல சாதி ரீதியான மோதல்கள், கொலைகள் அதிகமாகுது அப்படின்ற கேள்விகளை இப்பொழுது நிறைய எதிர்கட்சிகள் எழுப்பிட்டு வராங்க. ரீசெண்டாக திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரில் நடந்த சம்பவம், 2 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. காட்டு மிராண்டித்தனமாக கிட்டத்தட்ட ஒரு 9-10 பேர் போதையில சாதி வெறியோடு போய் கண்ணில் பட்டவங்க எல்லாம் வெட்டியிருக்காங்க அப்படின்ற செய்தி. ஆனா காவல்துறை மறுக்கிறாங்க, இல்ல அப்படி கிடையாது, இது வேற மாதிரி நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா போதை அதுல முக்கியமான பங்கு அப்படின்னு தெரியுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் அந்த பகுதியிலையும் பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் போயிட்டு போதையில வெட்டியிருக்காங்க. அதுவும் சாதி ரீதியாக நடத்தப்பட்ட மோதல் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா காவல்துறை நேற்று மறுத்திருக்காங்க, இது இல்ல, இது பர்சனலான நடந்த பிரச்சனை தான் அப்படின்னு காவல்துறை நேற்று மறுத்திருக்காங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டுல சாதி ரீதியான பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்கா திமுக ஆட்சி வந்த பிறகு அப்படின்ற கேள்விகளை நிறைய பேர் எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க இப்படியான மோதல்களை? அதான் இப்ப நம்ம பயங்கரமா பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல பெரியார் மண்ணுன்னு சொல்றோம். திராவிடம் தமிழ்நாட்டை ஒரு முற்போக்கு மாநிலமா மாத்திருச்சு. நம்ம நார்த் இந்தியா மாதிரிலாம் இல்லை, நம்ம ரொம்ப வளர்ந்துருக்கோம், ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு மாநிலம், நமக்கு பயங்கரமான growth ரேட் இருக்கு, அது இதுன்னு பயங்கரமா பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் பார்த்தோம்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இதை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியல. அதுல இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அது பெரிய ஒரு விவாத பொருளாகவும் மாற மாட்டேங்குது. அது பெரிய ஒரு சிக்கலையும் அரசுக்கு ஏற்படுத்த மாட்டேங்குது. மக்கள் பெருசா கொந்தளிக்கல, மீடியா பெருசா கொந்தளிக்கல, ஆக்டிவிஸ்டுகள் பெருசா கொந்தளிக்கல, கட்சிகளும் பெருசா கொந்தளிக்கல. இது நார்மலான ஒரு விஷயம் மாதிரி எல்லாமே கடந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நார்மலைஸ் பண்ணப்படுது, ஏதோ ஒரு சைட்ல நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, டேட்டா பாத்தீங்கன்னா 2021 1377 சம்பவங்கள் நடந்திருக்கு. எஸ்சி மக்களுக்கு எதிராக கிரைம்ஸ் பார்த்தோம்னா 2021 1377 இருக்கு. அதே இது 2022 பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகுது, 1761 இன்க்ரீஸ் ஆகுது. 2023 அது 1921 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வேகமா எண்ணிக்கை பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு சைட்ல நம்ம ரொம்ப வளர்ந்த மாநிலம், ரொம்ப முற்போக்கான ஆட்கள், சாதியெல்லாம் நாங்கள் ஒழிச்சிட்டோங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு சைட்ல பார்த்தா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது இன்னும் அவலமான ஒரு விஷயம் என்னன்னா, கன்விக்ஷன் ரேட்னு பார்த்தோம்னா 12.2% தான் இருக்கு. கன்விக்ஷன் ரேட் ரொம்ப 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 கம்மியா இருக்கு. இது நேஷனல் ஆவரேஜோட பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருக்கு. நேஷனல் ஆவரேஜ் 31.9% இருக்கு. அப்ப இங்க யார் வளர்ந்துருக்காங்க? நம்ம உட்கார்ந்துக்கிட்டு மற்ற மாநிலங்களை விட எல்லாம் நாங்க பெரிய ஆட்கள்னு சொல்றீங்க, ஆனா நேஷனல் ஆவரேஜ் 31.9% இருக்கு. ஆனா இங்க ஸ்டேட்ல பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா 12.2% இருக்கு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஸோ கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அது காரணம் என்ன? யாரும் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இல்லை. எவிடன்ஸுக்கு ஓப்பனா பேசுறதுக்கு பயப்படுறாங்க இல்லையா? ஏன்னா சொசைட்டி ப்ரெஷர் இருக்கும், வேற பயங்கள்லாம் இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது, எஃப்ஐஆர்லாம் நீங்க உடனே போடுறது இல்ல, லேட்டா போடுறது, எவிடன்ஸை ப்ராப்பரா கலெக்ட் பண்றது இல்ல. இந்த சிக்கல்கள்லாம் இருக்கிறதாலதான் இது நடக்குது. அப்ப இங்க இருக்கிற சிஸ்டமே யாருக்கு எதிராக இருக்கு? கொடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கு. ஆனா நீங்க பேசுறது என்ன? நாங்க பெரிய உத்தமர்கள், நாங்க ரொம்ப கரெக்டா தான் செயல்படுவோம். மால்கம் எக்ஸ் ஆக்ஸ்போர்ட்ல பேசினார். அந்த ஸ்பீச்சை எல்லாரும் கேட்கணும். ரொம்ப அருமையான ஒரு ஸ்பீச். அந்த ஸ்பீச் பேசும்போது அமெரிக்காவோட போலித்தனத்தை ரொம்ப அழகா அம்பலப்படுத்தியிருப்பார். அவர் சொல்லுவாரு, அமெரிக்காவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வித்தியாசம் இல்லை, 2 பேரும் ஒண்ணுதான். இவனும் ரேசிஸ்ட் தான், அவனும் ரேசிஸ்ட் தான். ஆனா சவுத் ஆப்பிரிக்காவை நான் பெட்டர்னு சொல்லுவேன். எந்த ஆங்கிள்னா, சவுத் ஆப்பிரிக்கா அவன் செக்ரிகேஷனை பிராக்டிஸ் பண்றான், அது கரெக்ட்னு அதை ப்ரீச்சும் பண்றான். அமெரிக்காவை பொறுத்தளவுல செக்ரிகேஷன் தப்புன்னு சொல்லுவான், ஆனா பேச்சு பார்த்தோம்னா நான் ரொம்ப கரெக்டான ஆள் அமெரிக்கா பேசிட்டு இருப்பான் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த வகையில எனக்கு சவுத் ஆப்பிரிக்காக்காரன் மேல அதிகமான மரியாதை உண்டு. ஆமா, அவன் சொல்றத அவன் செய்யறான்,
ஹி இஸ் தே ஆர் ப்ரீச்சிங் வாட் தே ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லுவார். ஆனா அமெரிக்கன்ஸை பொறுத்தளவு ரொம்ப யோகியர்கள் மாதிரி ஒரு முகமுடியை போட்டுட்டு பண்றதெல்லாம் மோசமான விஷயம். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா செக்ரிகேஷனை ப்ராக்டிஸ் பண்றாங்க, செக்ரிகேஷனை செய்யவும் செய்யறாங்க, ப்ரீச் பண்ணவும் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி அவரு பேசியிருப்பாரு. இங்கேயும் அதே விஷயம்தான். இங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க பயங்கரமா வளர்ந்துருக்கோம், நாங்க ரொம்ப முற்போக்கான ஆட்கள், பெரியாரு, அம்பேத்கர், மார்க்ஸ், எங்கல்ஸ், லெனின் எல்லாரையும் தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிறது, திராவிட மாடல். ஆமா, திராவிட மாடல். ஆனா இங்க பார்த்தோம்னா இந்த கண்டிஷன்ல இருக்கு. இப்போ ஒரு சொசைட்டி வளர்ந்துருக்கா இல்லையான்றதை தீர்மானிக்கிறது வந்து இந்த 11% growth அதெல்லாம் கிடையாது. நம்ம மனிதர்களா எந்த லெவல்ல இருக்கும். இப்படி சண்டை போட்டு இருந்தோம்னா அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க. அப்ப இங்க இருக்க ஆட்களுக்கு ஏதோ லாபமும் இருக்குது இல்ல. கன்விக்ஷன் ரேட்லாம் கம்மியா இருக்குன்னு அதானே காட்டுது. கரெக்டா நீங்க இதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நெருக்கி பிடிக்கலாம். கன்விக்ஷன் ரேட் அதிகமா இருந்தா தானே பயம் வரும் அவங்களுக்கு. ஸோ இப்ப தெரியுது குற்றம் செய்யறவங்களுக்கு 10ல் ஒருத்தன் தான் மாட்டுவான், நம்மலாம் தப்பிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்ப இங்க இருக்கக்கூடிய சிஸ்டமே இந்த வெறியர்களுக்கு ஆதரவா இருக்கு. இப்போ திமுக வந்து மேடைகள்ல பேசுவாங்க, என்னன்னா நாங்க சாதிக்கு எதிராக இருக்கோம், முற்போக்கா இருக்கோம், பெரியார வச்சிருக்கோம், அப்படி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனா அவங்க கூட எந்த கட்சிகள்லாம் கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் அம்பலப்பட்டுரும். நிறைய கட்சிகள், முக்குளத்தூர் புலிப்படை இருக்கும், கொங்கு நாடு மக்கள் பேரவை, அப்படி இப்படி, அப்புறம் முத்திரையர் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இன்னொரு கட்சி, இப்படின்னு மொத்தமா அவங்க கூட இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் சாதி கட்சிகள், இன்னொன்னு பாத்தீங்கன்னா மத கட்சிகள், மதத்தை அடிப்படையாக கொண்ட கட்சிகள், இப்படிதான் கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனா பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா முற்போக்கு, பெரியாரு, திராவிட மாடல். யாரெல்லாம் கூட வச்சிருக்கீங்க நீங்க? யாருடைய ஓட்டுகளுக்காக நீங்க அவங்க வச்சிருக்கீங்க நீங்க? ஸோ கரெக்டான பாயிண்ட் நீங்க சொல்றது. இங்க கூட்டணின்றது வெறும் ஓட்டின் அடிப்படையில நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. கூட்டணின்றது எதை பேஸ் பண்ணி இருக்கணும்? கொள்கை கோட்பாடின் அடிப்படையில இருக்கணும். இப்ப நீங்க ஒரு சாதி கட்சி வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம், அதுதான் உங்களோட கொள்கை. சாதியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஆள் நீங்க. அப்ப நீங்க யாரோட போய் கூட்டணி வைக்கணும்? இன்னொரு சாதிய கட்சியோட போய் நீங்க கூட்டணி வைக்கணும். அதே மாதிரி சாதியை ஒழிக்கிறேன்னு பேசக்கூடிய ஆட்கள் யாரோட கூட்டணி வைக்கணும்? சாதியை ஒழிக்கக்கூடிய இன்னொரு கட்சியில போய் நீங்க கூட்டணி வைக்கணும். சோ நீங்க கூட்டணின்னு வரும்போது பிரின்சிபிள்டா இருக்கணும். ஒரு பிரின்சிபிள்டு அலையன்ஸை நீங்க ஃபார்ம் பண்ணணும். கொள்கை கோட்பாடு இதெல்லாம் அடிப்படையா வச்சு நீங்க ஃபாலோ பண்ணணும். இங்க ஒரு சைட்ல பார்த்தோம்னா முதலாளித்துவத்தை ஒழிக்க போறோம்னு சொல்லக்கூடிய கட்சி திமுகவோட போய் கூட்டணி வைக்குது, கம்யூனிசம் பேசக்கூடிய கட்சி திமுகவோட கூட்டணி வைக்குது. இது என்ன பெரிய ஒரு முரண்? ஜாதிய அரசியல் பேசக்கூடிய கட்சியும் இவங்க எல்லாம் சேர்ந்து, சாதி அரசியல் பேசக்கூடியவங்க, கம்யூனிசம் பேசக்கூடியவங்க, அப்புறம் சாதி ஒழிப்பு பேசக்கூடியவங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. இதை எப்படின்னு புரிஞ்சுக்கிறது? ஸோ அப்ப காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா இவங்க யாருக்கும் எந்த கொள்கை கோட்பாடும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் இங்க இருக்கு. அதுதான் நம்ம எப்பவும் பேசுறது. அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது கரெக்டா பிரின்சிபிள்டான அலைன்ஸா இருக்கணும். இவங்க என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்றதுன்னா, எலெக்ஷன் வந்து அலைன்ஸுக்கு எல்லாம் போய் தாங்க ஆகணும். என்ன அலைன்ஸா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற அதை நார்மலைஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருக்குது. அப்புறம் என்டிகே அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாம தனியா போனாங்கன்னா இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப தப்பு அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கிறது அவங்களை பிடிச்சி. அது கொள்கை கோட்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அலைன்ஸ்னு வச்சா எலெக்ஷன்ல எப்படி வேணா அலைன்ஸ் வச்சிடலாம். ஸோ அதனால அப்ப இவங்க தான் என்கரேஜ் பண்றாங்க. நீங்க இந்த மாதிரியான கட்சிகளோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்றீங்கன்னா அப்ப காஸ்ட் கன்சாலிடேஷனை நீங்க ஆதரிக்கிறீங்க. அப்ப நீங்க காஸ்ட் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி இல்ல, காஸ்ட் எதிர்க்கக்கூடிய கட்சின்றதை விட சாதிய ஒடுக்குமுறை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சினா நீங்க எப்படி காஸ்ட் கன்சாலிடேஷன் நீங்க ஆதரிக்கலாம்? அவன் ஒன்னா திரள்றான் அப்படின்னாலே வேற ஒண்ணு நடக்கும் இல்லங்க. உங்க ஐடியாலஜி என்னங்க? நீங்களாம் திராவிடர்கள் தானே, திராவிடர்களை தானே ஒண்ணு சேரணும். கண்டிப்பா. சோ இப்ப நம்ம தமிழ் தேசியம் பேசுறோம்னா தமிழர்களா நம்ம ஒண்ணு சேரணும். அவங்க சாதி அடிப்படையில ஒண்ணு சேர்றாங்க. அதை எப்படி நீங்க ஏத்துக்கலாம்? அது உங்களோட அரசியலுக்கு நேர் எதிரான அரசியல்ல. அது மட்டும் இல்லாம மத அடிப்படையில சேர்றதும் தப்புதான். இப்போ சாதி ரீதியாக மக்கள் சேர்றான் அப்படின்னா அவனை மத ரீதியா கன்வெர்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஆமா, அந்த வேலையை இப்போ நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, அடுத்த ஸ்டெப் யாரு எடுத்து வைப்பாங்க அப்படின்னா பிஜேபி தான். இப்ப இந்த ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சு கன்சாலிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அரசியல மத அரசியல மத்த ரொம்ப ஈஸியா மாத்திடுவாங்க. ஆமா, அதே மாதிரிதான் இப்ப திமுக கூட்டணியில பாருங்க, ஏகப்பட்ட இஸ்லாமிய கட்சிகள் இருக்காங்க. ஏன் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரெப்ரசன்டேஷனை நீங்களே கொடுக்கலாமே உங்க கட்சிக்குள்ள? திமுகவுக்குள்ளே இந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாமே. ஏன் இஸ்லாமியர்களை தனியா ஒரு கட்சியில போய் சேரணுன்ற இடத்துக்கு தள்ளுறீங்க?
அவங்கள மத ரீதியா கன்சாலிடேட் ஆகிறதுக்கு ஏன் நீங்க புஷ் பண்றீங்க? ஸோ நீங்க ரெப்ரஸன்டேஷன் கொடுக்காதனால தனியா ஒரு கட்சி ஃபார்ம் பண்ணி அந்த கட்சி வழியா சீட்ஸை வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படாது. நீங்களே அந்த சீட்ஸை கொடுக்கலாமே. ஸோ நீங்க தனியா இப்ப முஸ்லிம்ஸை மத அடிப்படையில அரசியல்ல கன்சாலிடேட் ஆக அலோவ் பண்ணீங்கன்னா அடுத்து ரிலிஜியஸ் கன்சாலிடேஷன் ஆப்போசிட்லயும் நடக்கும். ஹிந்து கன்சாலிடேஷன் அது ஈஸியாக்கிடும். ஸோ அதுக்கான சூழலை யார் ஏற்படுத்துறா? நீங்க தான் ஏற்படுத்துறீங்க. ஸோ ஒரு சைட்ல காஸ்ட் கன்சாலிடேஷன், இன்னொரு சைடுல ரிலிஜியஸ் கன்சாலிடேஷன், இதெல்லாம் பண்ணாலே நீங்க சொன்ன மாதிரி அடுத்தது நீங்க யாரை எதிர்க்கிறீங்களோ அவங்க நாளைக்கு பலம் பெற தான் போறாங்க. பாஜக நாளைக்கு ஸ்ட்ராங்காக தான் போகுது. அதுக்கான சூழல் அதை ஏற்படுத்தும். ஸோ அதனால இப்படிப்பட்ட ஒரு அரசியலை கையில் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு இது நடந்துட்டு இருக்கு. பெரிய முற்போக்கு பேசுவாங்க. பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் முற்போக்கு தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒடுக்குமுறை அது ஆச்சா புச்சான்னு பேசுவாங்க. ஆனா ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதை பத்தி பேச மாட்டாங்க. இதை பத்தி பேசுறதுல அவங்க என்ன பிரச்சனை? ஸோ அவங்க முற்போக்கெல்லாம் இதுல காட்ட மாட்டாங்க. நம்மளை அடிக்கிறது என்ன அட்டாக் பண்ணி உனக்கு என்ன முற்போக்காக போகுது? இஷ்யூஸை பேச வேண்டியதானே. இப்போ இன்னொன்னு இதுல நோட் பண்ணீங்க அப்படின்னா, கட்சிகள்லாம் தாண்டி இந்த கேஸ்ட் அட்ராசிட்டி நடக்கிறது வந்து டவுன் சவுத்துல தான் நடக்குதா? எப்படி பாக்குறீங்க அதை? நீங்க நார்த்ல நடக்கலையா, இப்போ மேற்கு மாவட்டங்களுக்கு நடக்கலையான்னு கேட்கலாம். ஆனா அங்க கம்பேர் பண்ணும்போது டவுன் சவுத்துல இது ரொம்ப அதிகமா இருக்கா? எப்படி பாக்குறீங்க? அதான் டேட்டா காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, சவுத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி தான் டேட்டா காட்டுது. எதனால நடக்குதுன்றது நமக்கு எக்ஸாக்டா தெரியல. அதை நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணாதான் நமக்கு தெரியும். ஆனா நடக்கக்கூடாது. ஆனா டேட்டா கிளியரா காட்டுறது என்னன்னா, டவுன் சவுத்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் எனக்கு பெரிய புரிதல் இல்லை. ஏன் எக்ஸாக்டா அது நடக்குது அப்படின்றது எனக்கு புரியல. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அதிமுக வந்தாலும் நடக்குது, திமுக வந்தாலும் நடக்குது. இது என்ன பண்ணா இது? ஆனா ஒண்ணு என்னன்னா, ஒரு விஷயம் அதிகமா நடக்குதுன்னா ஏதோ ஒரு வகையில இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் அதை அலோவ் பண்றாங்கன்னு அர்த்தம், அதை விரும்புறாங்கன்னு அர்த்தம். நம்ம இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்குதுன்னு அர்த்தம். அவங்க நினைச்சாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணலாம். அதான் சொல்ல, அந்த கன்விக்ஷன் ரேட் 12.2% இருக்குதுனாலே இங்க அந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள் நடக்காம அதை கம்மி பண்ணுன்ற அந்த ஆர்வம் இல்லை இவங்களுக்கு. அந்த ஆர்வமும் அந்த விருப்பமும் உங்களுக்கு இருந்திருந்தா கன்விக்ஷன் ரேட் இவ்வளவு கம்மியா இருக்காது. நீங்க இப்ப ரொம்ப ஆக்டிவா செயல்படுவீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்க. ஒரு தப்பு நடந்ததுன்னா உடனே எஃப்ஐஆர்லாம் போடுறது, எவிடன்ஸ்லாம் ப்ராப்பரா கலெக்ட் பண்றது, சிஸ்டமேட்டிக்கா எல்லாத்தையும் பண்ணுவீங்க. பண்ணியாச்சுன்னா தவறு பண்ணவங்க தப்பிக்க முடியாது. ஆனா நீங்க சில ஓட்டைகளை வச்சிருக்கீங்க, லூப் ஹோல்ஸ் வைக்கிறீங்க, வேணும்னு தான் நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ அதனால ஏதோ ஒரு வகையில இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்துக்கு இது லாபகரமா இருக்கு. அதனால சாதாரண சாமானியர்களை சண்டை போட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சண்டை போடும்பொழுது, சாதிய பிரச்சனைகள் நடக்கும்பொழுது, கொலைகள் சம்பந்தமா நடக்கும்பொழுது கிரைம் ரேட்டு தமிழ்நாட்டுல இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அந்த டேட்டா தமிழ்நாட்டு அரசுக்கு தான் பிரச்சனை ஏற்படுத்தும். ஸோ அதை எப்படி அவங்க ஊக்குவிப்பாங்க, எப்படி அதை வரவேற்பாங்க? அந்த டேட்டாவை பத்தி யாருக்குங்க கவலை? அந்த டேட்டாவை பத்தி இப்ப நான் சொன்ன டேட்டாவை யாரு பேசினா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எவ்வளவு பேசினாங்க? 11.2% growth ரேட்டு. அந்த டேட்டாவை பேசினது அதிகமா, இந்த டேட்டாவை பேசினது அதிகமா? நான் growthன்னு வரும்போதே, எக்கனாமிக் growthன்னு வரும்போது அக்ரிகல்ச்சர் செக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மைனஸ்ல போய்கிட்டு இருக்கு, growthே கிடையாது, நெகட்டிவ். அந்த டேட்டாவை யாரு பேசினா? ஸோ இவங்களுக்கு தெரியும் எந்த டேட்டாவை பேசினா யாருக்கு நல்லதுன்னு தெரியும். ஸோ அந்த டேட்டாவை பத்தி மட்டும் தான் இவங்க பேசுவாங்க. இப்ப இங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த கிரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்ற அந்த டேட்டாவை வெளியே காட்ட மாட்டாங்க. ஸோ அதனால இந்த டேட்டாலாம் இருக்கும், ஏதோ ஒரு ஃபைலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும், அது ஒன்றும் வெளியே வராது. மேபி கொஞ்சம் ஆக்டிவிஸ்டுகள் அதை பேசுவாங்க, சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸ் அதை பேசுவாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை எடுத்து பேச மாட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை எடுத்து பேசுவாங்க, கூட்டணி பிரச்சனை, தொகுதி எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க, தெரிவிக்க விட்ட ஸ்டாலின் இப்ப இப்படி கையை காட்டிட்டாரா? ஆமா, அதெல்லாம் டீகோட் பண்ணுவாங்க. இப்படி கையை காட்டினா அது அர்த்தம் என்ன? ரைட்டு, கூட்டணி முரட்டுத்தனமான கூட்டணி ஃபார்ம் பண்ணியாச்சு, இனி ஜெயிக்கிறது மட்டும்தான் பாக்கி, நீ இப்போ உட்காந்து டிபேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டிபேட்டோட கன்க்ளூஷன் அதுவாக தான் இருக்கும். இதை எடுத்து எதுக்கு பேச போறாங்க? இப்ப உயிர் போய்கிட்டு இருக்கு நிறைய பேருக்கு, அதை பத்திலாம் எதுவும் கவலை கிடையாது. முக்கியமா என்னன்னா, தமிழர்களை இதை பிளவுபடுத்துது, தமிழர்களை அவங்களுக்குள்ளேயே சண்டை போட வைக்குது. ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை வெறுக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளுது. ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை நம்ப மாட்டேங்கிறான், அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தள்ளப்படுது. தமிழன் கூட ஒரு ஹியூமன் பீயிங் இன்னொரு ஹியூமன் பீயிங்க
நம்பாத ஒரு சூழல் ஏற்படுது இல்ல, இப்ப ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு சூழல் ஏற்படுது. சோ அத நடத்துறாங்க. அப்ப யாருக்கும் இதுல பெனிஃபிட் இருக்கு, மக்கள் இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிறதுல. பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஓகே ஆயிடுச்சு, 28+1 அப்படின்னு ஓகே ஆயிருக்கு. பல இழுபறிகள், பல பிரேக்கிங் நியூஸ் எல்லாத்துக்கும் பிறகு இப்போ ஓகே ஆயிருக்கு. இப்போ என்னன்னா, ராகுல் வந்து விஜயோடு போக விரும்பினாரு. ஆனா கார்கே போன்ற தலைவர்கள், கார்கே, சிதம்பரம் போன்ற தலைவர்கள் வந்து திமுகவோடு இருப்பதுதான் இப்போ சேஃப் நமக்கு அப்படின்றத முடிவு பண்ணி அவங்களுடைய டிசிஷன் தான் இது, திமுகவோடு இருக்கலாம் அப்படின்றது அப்படின்னு செய்திகள்ல வருது. ஸோ எப்படி பாக்குறீங்க? ராகுல் காந்தி தோல்வியடைந்தார் அப்படின்னு பார்க்கலாமா? கார்கேவை அப்பாயிண்ட் பண்ணது யாரு? ராகுல் தான். அப்ப யாரு சொல்றதை யாரு கேட்பா? அது பச்சையான ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஓகே, இன்னைக்கு திமுகல வேற ஏதோ ஒரு செகண்டரி லீடர் சொல்லி ஸ்டாலின் அவர்களோட முடிவை மாத்திக்கிட்டாருன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரிதான் அங்கேயும் பவர் வந்து ராகுல் காந்தி கையில தான் இருக்கு, சோனியா காந்தி கையில தான் இருக்கு, அந்த ஃபேமிலி கையில தான் ஃபுல் பவர்ஸும் குவிஞ்சிருக்கு. கார்கேவுக்கே அவங்க தான் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, அவங்க தான் அந்த போஸ்ட்ல உட்கார வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் அந்த போஸ்ட்டுக்கு ஒன்றும் பெரிய பவர் கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை தான் நானே பேசிட்டு வந்து சொல்றேன்னா நம்ம கார்கேவே சொல்றாரு, அவர் ஒன்றும் டாமினண்டா அவர் டிசிஷன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ இந்த இடத்துலயும் ஃபைனல் சேன் வரும்போது ராகுல் காந்தி தான் கண்டிப்பா முடிவெடுப்பாரு. அவர் தான் இன்னைக்கு ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்காரு. ஸோ இதுலலாம் ஒரு லாஜிக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. காங்கிரஸ் பார்ட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அது காந்தி ஃபேமிலி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. அதுல கார்கேனால இவங்களை மீறிலாம் முடிவுலாம் எடுத்துட முடியாது, இவங்களை சேலஞ்ச் பண்ணிலாம் செயல்பட முடியாது. கார்கேவை அவங்க ஏன் சூஸ் பண்ணாங்க? ஏன் சசி தரூரை சூஸ் பண்ணல? வேற லீடர்ஸ்லாம் இருக்காங்களே, ஏன் கார்கேவை சூஸ் பண்ணாங்க? சொல்றத கேட்பார், கரெக்டா இருப்பார். அவங்களுக்கு சில கணக்கு இருந்திருக்கும்ல, நம்மளை மீறி வந்துடக்கூடாது, நம்மளை அடிச்சு காலி பண்ணிடக்கூடாது நாளைக்கு. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆளா அவர் இருக்குன்றதுக்காக அவரை சூஸ் பண்றது. ஏன் மன்மோகன் சிங் அவங்க பிஎம் ஆக்குனாங்க? வேற யாராவது ஆக்கிருக்கலாம்ல. மன்மோகன் சிங் வந்து ஒன்றும் பெரிய பொலிட்டிஷியன்லாம் கிடையாது. ஆனா கரெக்டா பார்த்து நீங்க மன்மோகன் சிங்கை உட்கார வைக்கிறீங்க. உங்களுக்கு விபி சிங்கை பிடிக்க மாட்டேங்குது, மன்மோகன் சிங்கை பிடிக்குது இல்ல. ஏன்னா மன்மோகன் சிங்கை பொறுத்தளவுல அவருக்கு பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் கிடையாது, அவர் நம்மளை சார்ந்து இருப்பாரு, நம்ம தான் அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பொலிட்டிஷியனா இருந்தா அவன் பவர் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருவான், பிஎம் போஸ்ட்ல உட்காந்துக்கிட்டு இவங்களுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை சேர்க்க ஆரம்பிச்சிருவான். மன்மோகன் சிங் ஒரு பொலிட்டிஷியன் கிடையாது அவரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய இன்டெலெக்சுவல், அதெல்லாம் குறைச்சலாம் மதிப்பிடல. ஆனா ஒரு அரசியல்வாதி கிடையாது. அரசியல்வாதி நினைச்சாதான் இவங்களை தூக்க முடியும். பொலிட்டிஷியன் ஒரு இன்டெலெக்சுவலா அது முடியாது, ஒரு எக்கானமிஸ்ட்னால அது முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியுது, நமக்கு ஒரு டாப் போஸ்ட்ல ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணணும், அவர் நமக்கு கட்டுப்பட்டவரா இருக்கணும், அவர் நினைச்சாலும் அவரால் நம்மளை தூக்க முடியாதுன்ற சூழல் இருக்கும். சசிகலா அவர்கள் அங்கதான் தப்பு பண்ணாங்க. சசிகலா அவர்கள் அப்பாயிண்ட் பண்ண ஆளு இபிஎஸ், அவருக்கு அவரோட அந்த குங்குபூதியோட பேக்கிங் இருக்கு. ஸோ சசிகலா அவர்கள் செஞ்ச ரோலை இபிஎஸ் ஆல செய்ய முடியும். ஸோ சசிகலாவை அவர் ரிப்ளேஸ் பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு. ஸோ இவங்க அதுலலாம் ரொம்ப கவனமா ரொம்ப கேர்ஃபுல்லா விஷயங்களை அவங்க பண்றாங்க. அதனால கார்கேவுக்கும் தெரியும் அவரோட லிமிடேஷன். கார்கேவை அப்பாயிண்ட் பண்றாங்கனாலும் எப்படி மன்மோகன் சிங் அப்பாயிண்ட் பண்ணும்போது அவரால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அந்த கேரண்டியோட அப்பாயிண்ட் பண்றாங்கல்ல, அதே மாதிரிதான் கார்கேவும் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப ராகுல மீறி கார்கேவும் சிதம்பரம் செஞ்சுட்டாங்க அப்படின்றது சரியில்லை. 100% வாய்ப்பு. கார்கே யாரு இவரு ராகுலோட பிளெஸிங்ஸோட தான் இந்த பிரச்சனைகள்லாம் கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ராகுலுமே இந்த அலைன்ஸை உடைக்கிற அளவுக்கு ஒரு முட்டாளா இருக்க மாட்டார். ஏன்னா இப்ப இந்த அலைன்ஸை பொறுத்தளவு இந்த அலைன்ஸ் தேவை காங்கிரஸுக்கு. இந்த அலைன்ஸை முறிக்கிறதால காங்கிரஸ் பார்ட்டிக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு 28 சீட் கிடைச்சிருக்காது, அந்த சீட் கிடைச்சிருக்காது. நீங்க இப்ப 28 சீட்ல ஒரு மினிமம் 15 சீட் ஜெயிப்பாங்கல்ல காங்கிரஸ் பார்ட்டி, மினிமம் 15 சீட் ஜெயிப்பாங்க. விஜய் கூட போனா எவ்வளவு வின்னிங் சீட்ஸ் கிடைக்கும்? 0, பெரிய ஒரு 0 கிடைக்கும். அப்ப உங்களுக்கு திமுகவோட போறது லாபமா, திமுகவோட போகாம இருக்கிறது லாபமா? திமுகவோட போறதுதான் லாபம். இப்படிதான் அரசியல்வாதிகள் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ராகுலுக்கு நிறைய அட்வைசர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க பெஸ்ட் கேஸ் சினாரியோ ஒஸ்ட் கேஸ் சினாரியோ எல்லா கால்குலேஷன்ஸும் போட்டு தான் வச்சிருப்பாங்க. போட்டு வச்சு ரைட் ஒரு லிமிட் வரைக்கும் நம்ம போகலாம், புஷ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. ஸோ திமுகவும் பாக்குறாங்க, இவங்களோட நம்ம நெகோசியேட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது, ஒரு டெட்லைனை கொடுத்து டக்குன்னு முடிப்போம். அப்ப டெட்லைனை போட்டு டக்குன்னு முடிக்கணும்னா டிஎம்டிக்கோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு, ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்தாச்சு, நாங்க ஸ்ட்ராங்காவும் இருக்கோம்.
அப்ப நீங்க இல்லாமல் போறது கூட நாங்க யோசிக்க தயார்ன்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க. ஆனா இல்லாம போனா கஷ்டம் தான், கஷ்டம் தான். பட் அவங்க கிரியேட் பண்ற இமேஜ் என்னன்னா, நாங்க எங்களை பலப்படுத்திக்கிட்டோம் அப்படின்ற ஒரு இமேஜையும் அவங்க கிரியேட் பண்றாங்க. அப்புறம் முடிச்சு கடைசியில இதையும் சரி பண்ணிடுறாங்க. ஏன்னா எலெக்ஷன் கிட்ட வரும்போது காங்கிரஸ் பார்ட்டியோட சண்டை போட்டு இருந்தா அது திமுகவுக்கு நல்லது இல்லை. ஒட்டுமொத்த கூட்டணிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால பேசி எடுத்து எல்லாத்தையும் கரெக்டா முடிச்சிட்டாங்க. இது ராகுல் காந்தியோட பிளஸிங்ஸோட தான் கண்டிப்பா நடக்கும். ராகுல் காந்தி கொஞ்சம் பேருக்கு அனுமதி கொடுத்துருப்பாரு, கொஞ்சம் பிரச்சனையை கொடுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாரு. ஓகே. அப்புறம் இன்னொரு சைட்ல ரைட் இந்த பிரச்சனைகள்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 3 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, ராஜ்யசபா சீட்டும் கொடுக்குறாங்க. ஓகே ஃபைன். அப்ப போட்ட சண்டைக்கு இது வேஸ்டா அவங்க சண்டை போடல, இந்த விஷயங்கள்லாம் செய்ததால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சீட்ஸ் கிடைச்சிருக்கே. இப்ப அதான் சொல்றாங்க சமூக வலைதளங்கள்ல, அதிமுக காட்டி தேமுதிக நல்ல ஒரு சீட்டை வாங்கிட்டாங்க, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல சொல்றேன், ஒரு மாநிலம் வாங்கிட்டாங்க, இன்னும் சீட்டு கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு எம்எல்ஏ சீட்ஸ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் டிவிகேவை காட்டி அவங்க அந்த பக்கம் நிறைய சீட்டை வாங்கிட்டாங்க. ஸோ ஏமாந்தது திமுக தான் அப்படின்ற மாதிரி. இல்ல திமுகலாம் ஏமாறல, திமுகவை ஏமாற்றவும் முடியாது. இந்த ஆட்டத்துலலாம் அவங்க நல்லா ஷார்ப்பான ஆட்கள் தான். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாளா திமுக தான் அந்த சிறிய கட்சிகளை ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே தடவை பேசியிருக்கோம். இப்ப திமுக தனியா கண்டஸ்ட் பண்ணா ஜெயிப்பாங்களா? எந்த கூட்டணியும் இல்லாம தனியா கண்டஸ்ட் பண்ணா ஜெயிக்க மாட்டாங்க, முடியாது. கூட்டணியோட கண்டஸ்ட் பண்ணாதான் அவங்க ஜெயிப்பாங்க. ஆனா கூட்டணியோட கண்டஸ்ட் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டு அதிகாரத்தை பகிர மாட்டேன்னா என்ன? தனியா கண்டஸ்ட் பண்ணா உங்களுக்கு அதிகாரம் கிடைக்காது, கூட்டணியோட கண்டஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகாரம் கிடைக்குது. அப்ப அந்த அதிகாரம்ன்றது கூட்டணி வாயில தான் உங்களுக்கு கிடைக்குது. அப்ப அதிகாரத்தை நீங்க கூட்டணியோட ஷேர் பண்ணணும். அதே மாதிரி தனியா கண்டஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி வர வாய்ப்பே இல்லை. கூட்டணியோட கண்டஸ்ட் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி வர மாதிரியா அந்த சிஸ்டம் நீங்க கிரியேட் பண்ணிக்கிறீங்க, ஒரு சூழலை நீங்க கிரியேட் பண்ணி நிறைய சீட்ஸ் நீங்க கண்டஸ்ட் பண்றது. அப்ப கூட்டணியோட கண்டஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்குதுன்னா அப்ப மற்ற கட்சிகளுக்கு நீங்க சீட்ஸ் கம்மியா கொடுக்குறீங்களா அர்த்தம். வேற ஏதோ வகையில வேற எதையோ கொடுத்து அவங்களை காம் பண்ணிக்கிட்டு நீங்க நிறைய சீட்ஸ் கண்டஸ்ட் பண்றீங்க, அவங்களோட சப்போர்ட்டை மட்டும் வாங்கிக்கிறீங்க, ஆனா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட்ஸை கொடுக்கறது இல்லை. டெக்னிக்கலா எப்படி இருக்கணும், கூட்டணி வச்சாலுமே அப்பயும் உங்களுக்கு கூட்டணி வாயிலா தானே உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கணும். ஆனா நீங்க கூட்டணி வைக்கும் போது உங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கிற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கிறீங்க. அப்ப இது எப்படி கரெக்டா இருக்கும்? அப்ப இதுல யாருக்கு பெனிஃபிட் இந்த கூட்டணி கேம்ல? 100% திமுக தான் இதுல லாஜிக் பெனிஃபிட். இந்த ஒரு தடவை கொஞ்சம் காங்கிரஸ் பார்ட்டி ஏதோ ஒரு மூட்ல இறங்கி அடிச்சிட்டாங்க. ஓகே, அதனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 சீட்டு. அதனால இந்த கூட்டணி கேம்ல எல்லாம் பெனிஃபிஷியரினா 100% திமுக தான். இப்ப இந்த கேமை வந்து அதிமுகனால கூட அந்த அளவுக்கு ஆட முடியல, அதிமுகனால பெருசா கூட்டணி ஃபார்ம் பண்ண முடியல. ஓகே, இப்போ இருக்கிற சூழல்ல திமுகல இருந்து காங்கிரஸ் வெளியேறிடுவாங்க கூட்டணியில இருந்து அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. மேபி வெளியேறி இருந்தாங்கன்னா ரிசல்ட் வேற மாதிரி ஆயிருக்கும். வெளியேறல, எல்லாம் ஓகே பண்ணி ரொம்ப சுமூகமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கான சூழல் எப்படி பாக்குறீங்க? திமுக வலுவான கூட்டணியா தான் இருக்கா? சேலஞ்ச் பண்ணக்கூடிய எதிர்கட்சியாக மற்ற கட்சிகள் இருக்கா? எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா வலுவான கூட்டணியா தான் இருக்கு. 22 கட்சி இருக்குன்றாங்க திமுக கூட்டணியில. ஸோ எல்லாத்தையும் ஓரளவு கம்ஃபர்டபுளா உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் அதிமுகனால சீட் ஷேரிங்லாம் ஃபைனலைஸ் பண்ண முடியலையே, திமுக ஓரளவுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்களே. இப்ப அதிமுகவும் சீக்கிரமா அதெல்லாம் டக் டக்குன்னு பண்ணணும். அதுதான் மக்களுக்கு ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கும். ரைட்டு, அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற அந்த தோற்றத்தை ஏற்படுத்தும். இப்ப அதிமுகவுக்கு ஒரு சின்ன அச்சம் இருக்கு, சீக்கிரமா எல்லா பேச்சுவார்த்தையெல்லாம் நம்ம ஆரம்பிச்சோம்னா பிரச்சனைகள் வரும், அடுத்து ஏதாவது சண்டைக்கு வருவாங்க, வெளியே போய் ஏதாவது பேசுவாங்க, காங்கிரஸ் பண்ண மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தள்ளி போய்கிட்டே போறாங்க. கிட்ட வரும்போது நம்ம டக்குன்னு முடிச்சு தள்ளிடலாம் டிஸ்கஷன்ஸை. அப்புறம் அது போக மேபி ராமதாஸ் அவர்களை கொண்டு வர கூட முயற்சி பண்ணலாம், அது கூட இருக்கலாம். ஆனா இது ஒரு வீக்னஸ் தான். ஒரு சைட்ல திமுக அவங்களோட அலைன்ஸ் எல்லாம் டக் டக்குன்னு ஃபைனலைஸ் பண்ணும்போது இவங்க ஃபைனலைஸ் பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது இது ஒரு வீக்னஸ் தான், பலவீனமா தான் பார்க்கப்படும். இப்ப அவங்க ஒரு விஷயத்தை வெற்றிகரமா செய்து முடிக்கிறாங்கன்னா அதை கவுண்டர் பண்றதுக்கு நீங்க இன்னொரு விஷயத்தை வெற்றிகரமா செய்யணும். இப்ப திமுக பண்ணாங்கல்ல, டிடிவியை உள்ள கொண்டு வந்த உடனேயும் அதை கவுண்டர் பண்றதுக்கு பட்டுன்னு டிஎம்டிகே அவங்க தூக்கிட்டாங்கல்ல. டிஎம்டிகே இங்க வந்திருக்க வேண்டிய கட்சி. ஸோ இங்க ஒன்று நடக்குது, திமுக சைட்ல ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்கன்னா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பேரலா இன்னொரு அடி எடுத்து வைக்கணும். எலெக்ஷன் டைம்ல டக் டக் டக்கு நீங்க மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா அவங்க மீடியால அவங்க தான் பேசு பொருளா இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுவும் ரைட் ரீசன்ஸுக்கு, கரெக்டான காரணங்களுக்கு அவங்க பேசு பொருளா இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப நரேட்டிவ் வந்து உங்களுக்கு எதிராக செட் ஆக ஆரம்பிச்சிடும்.
இன்னைக்கு அதிமுகவுக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதிமுகவுக்கு ஒண்ணு என்னன்னா பரிதாபமும் படலாம், அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கூட்டணி ஃபார்ம் பண்ண முடியல, அக்ரெசிவா அந்த பாயிண்ட்ல செயல்பட முடியல. அது காரணம் எதிர்கட்சியா இருக்காங்க, திமுக இருக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜ்லாம் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த வகையில கொஞ்சம் இறக்கப்படலாம். ஆனா இன்னொரு சைட்ல கோவமும் பட வேண்டியிருக்கு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பேசாம அமைதியா உட்காந்துருக்காங்க. ஒரு எதிர்கட்சியா எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். எதிர்கட்சியா திமுக இருக்கும் போதும் அவங்க அதிமுகவை போட்டு துவைச்சு எடுக்கிறாங்க, ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் அதிமுகவை நெருங்கி பிடிக்கிறாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப இது என்ன, அப்ப அதை பார்த்து நம்ம இறக்கப்பட முடியாது, கோவம் தான் படணும். பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.